இவளும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டு கேட்டில் அந்த டாமி கூட சாப்பிட்டுட்டு இருந்தவ தான். பட் இவன் என்ன பண்ணிட்டான், நாய்ங்க தொல்லை பண்ணுதுன்னு சொல்லிட்டு இவ 8 குட்டி போட்டிருந்தாங்க. பட் ஆனால் இப்போதைக்கு 7 தான் இருக்குது. ஒரு குட்டி என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனால் என்ன பண்ணிட்டா, இவ குட்டி எங்கே டெலிவரி பண்ணாலோ அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் பக்கத்தில் ஒரு 2 வீடு தள்ளி கூட்டு வந்து வச்சுக்கிட்டான். அந்த லாரி கடியில், குட்டி லாரி கடியில் சாப்பாடு அங்கே வீட்டுக்கிட்டேயும் சாப்பிட வரமாட்டான். ஏன்னா அங்கே பெரிய டாகு குலைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் அங்கேயே இப்போ சாப்பாடு வச்சிட்டோம். பட் குட்டிங்களுக்கு பாருங்கள், அந்த சைடாக வந்து பேக் கேட் வழியாக நம்ம பேக் கேட்டு திறந்து சாப்பாடு வைக்கிறதே கிடையாது. ஃப்ரண்ட் கேட்டாகவே சுற்றி வந்து இந்த பிள்ளைங்களுக்கு போட்டு சாப்பாடு வச்சோம். அது சாப்பிட்டுடுதுங்க. அங்கே தான் ஸ்ட்ரீட்டில் ஒரே தொல்லை பண்ணுறாங்களே, சாப்பாடு வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு இவளுக்கும் சாப்பாடு வச்சு குட்டி போட்டிருக்கோம். பட் இவ 2 குட்டி இன்னும் 4 குட்டி 2 குட்டி இறந்துட்டு. பட் இன்னும் 2 குட்டி எங்கே வச்சுருக்கானுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தா அங்கே சேவ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அங்கே அந்தாண்ட சைடு மணல் கொட்டிட்டாங்க, அதனால் தாண்டி போக முடியல. பட் குட்டிங்க இருக்காங்க, குரல் மட்டும் கேட்குது. சரி, நல்லா இருந்தால் ஹாப்பின்னு சொல்லிவிட்டு சாப்பாடு வச்சுட்டு நாமான்னு வீட்டுக்கு வந்துட்டாங்க.